ஹாய், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கிறாரா, அதுவும் ஏஐடிஎஸ் படிக்கிறாரா. ஸோ அதாவது அவர் என்ன கேட்டார்னா, வேலிடாக ஒரு கொஸ்டின் கேட்டார். ப்ரோ, நான் ஏஐ ரிலேட்டட் படிக்கிறேன், எனக்கு முன்னாடி படித்த சீனியரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை படிச்சுட்டு போய் டெவலப்பராக வேலை செய்கிறாரு. ஸோ இதுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு நான் ஏஐ படிக்கணும், அதுக்கு ஓப்பனிங்ஸே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. விச் இஸ் வேலிட். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓப்பனிங்ஸே கிடையாது சொல்ல போனால். ஸோ அது வந்து எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் இருக்குல்ல, ப்ராடக்ட் கம்பெனிஸ். ஸோ அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெவலப்பரா தான் போடுவாங்க. அதுக்கப்புறமா ஏஎம்எல் இருக்குல்ல, அது மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டா உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு சின்ன சின்னதா ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா தான் மெயின் ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே புதுசு. ஸோ அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றதுக்கும் இல்ல உங்களுக்கு சொல்லி தரத்துக்கும் அவங்களுக்கு வந்து நேரம் இருக்காது. ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எடுப்பாங்க. ஸோ அதால தான் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்காது, ஃப்ரெஷர்களாக சுத்தமாக கிடைக்காது. ஸோ நீங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பராக போயிட்டு இந்த கிட்டப்ல வந்துட்டு நிறைய கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இன்னொன்று லைப்ரரிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்களே ஒர்க் பண்ண பாருங்க. ஈவன் நானுமே அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேணா ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன், சப்போஸ் அது இது பண்ணனா. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து கொலாபரேட்டிவாக எதனா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அது மூலியமா எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைனா நிறைய பேர் லிங்க்டின்ல வந்துட்டு கொலாபரேட்டிவாக பண்ணாங்க, ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்க கூட கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அதிலேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லி அது மூலிமா நீங்கள் எதனா பண்ணி அப்படி தான் போக முடியுமே தவிர ஈஸியாக போய் சேர முடியாது. ஸோ வேற எந்த ஜாபை பற்றி பேசலான்றதை நீங்களே சொல்லுங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ரொம்ப கொலாபரேட்டிவாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. எனக்கு அது நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. முன்ன கோடிங் மட்டும் போட்டிருந்ததுக்கு இப்போ இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதனா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவன் நீங்கள் டிஎம் கூட பண்ணலாம். ஸோ அதை தான் மூலியமாக என்ன பண்ணணும்னு நினச்சா, அதாவது இந்த ஒரு வீடியோ. சொந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ